ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிஹா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியாக இருந்தாலும் இதே அளவு தான் யூஸ் பண்ணணும். குண்டுழுந்து நான் அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் நம்ம அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து வெல்லம் நான் 1/4 கிலோ அளவு எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வெல்லத்தை ஊற வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வெந்தயம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இந்த வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுன்னு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்தும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தண்ணி அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவும் அதே மாதிரி தான் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்தை நம்ம அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அதையும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. நம்ம இதவே அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது ஒரு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிகை அளவு நம்ம பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி எடுத்து தெளித்து விடுங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் பாகு பதத்துக்கு காய்ச்ச தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வெந்தயக்களியை மழை காலத்துலேயோ இல்லை குளிர்காலத்துலேயோ சாப்பிட்றத விட நம்ம வெயில் காலத்தில் சாப்பிட்டோன்னா பாடி ஹீட்டை குறைச்சி உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம அடுப்பில் வச்சு. இந்த களியை செய்கிறதுக்கு நம்ம அடுப்பை எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வெந்தயக்களியை நம்ம சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய், பித்தம், இரத்த அழுத்தம், கொழுப்பு இதெல்லாம் வராமல் தடுக்கும். பெண்கள் இதையை சாப்பிடும்போது யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட வெந்தயக்களி நல்லா திரண்டு வந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாருக்கும் தேவையானது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தயக்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம வந்து 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு. ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து 7 டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 ரூபீஸில் 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.